ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில் சுவரொட்டி சாப்பிடலாமா? அதாவது ஆட்டோட மண்ணீரல்னு சொல்லுவாங்க, சில ஊரில் சுவரொட்டின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது சாப்பிடலாமா? இது சாப்பிட்டா உடலுக்கு என்னென்ன நன்மைகள் தரும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் சேனலில் வரும். பொதுவாகவே ப்ரெக்னன்சி டைமில் பெண்களுக்கு அதிக ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக ப்ரெக்னன்சி டைமில் நம்ம என்ன சாப்பிட்டாலும் ஆரோக்கியமானதா அப்படின்றத பார்த்து சாப்பிடணும். சுவரொட்டியை மிதமான அளவில் எடுத்துக்கணும். அதோட இரும்பு சத்து குறைபாடை போக்குறதுக்கு சுவரொட்டியை வாரத்துக்கு 1-2 முறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆட்டோட இறைச்சியிலேயே சுவரொட்டியில் தான் ஹீமோகுளோபின் அளவு அதிகமாக இருக்குது. இது கர்ப்பிணிகளுக்கு ஏற்படக்கூடிய இரத்த சோகையை தடுக்க உதவுது. காலத்தில் ஏற்படக்கூடிய பொதுவான பிரச்சனை இரத்த சோகை. போதுமான அளவில் இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடும் போது தான் உங்கள் உடம்புல சிவப்பு ரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகும். இந்த ரத்தம் தான் உங்களுக்கும் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கும் சரியான ஆக்சிஜனை எடுத்து செல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு விட்டமின் B12 ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைக்கு நரம்பியல் பிரச்சனை இருந்தாலும் அவங்க பிறக்கும்போது குறைபாடோடு பிறக்காமல் இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. விட்டமின் B12, இந்த விட்டமின் B12 இந்த சுவரொட்டியில் அதிகமாக இருக்குது. இந்த சுவரொட்டி உங்களை சுறுசுறுப்பாக வச்சுருக்கும். குழந்தையோட மூளை வளர்ச்சிக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கன்சீவாக இருக்க பெண்களுக்கு எல்லாத்துக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். கன்சீவாக இருக்கும்போது இந்த சுவரொட்டியில் அதிக அளவில் துத்தநாகமும் செலினியமும் அதிகமாக இருக்குது. இது உங்களோட நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை மேம்படுத்துது. உடம்புல ஏற்படக்கூடிய வீக்கத்தெல்லாம் குறைக்கும். உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய திசுக்களோட வளர்ச்சிக்கும் புரதம் ரொம்ப அவசியம். சுவரொட்டியில் ஃபோலைட் இருக்கிறதோட அதிகம் புரதமும் இருக்குது. குழந்தையோட நரம்பியல் குழாயில் குறைபாடுகளை தடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் குழந்தையோட முதுகெலும்பிலும் அவங்களோட மூளை வளர்ச்சியும் சரியான வளர்ச்சியில் இருக்கும். சுவரொட்டியில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உங்கள் உடலில் ஆற்றல் உற்பத்தி அதிகரிக்க செய்கிறதுக்கும் ஒரு கோஎன்சைம் Q10 ஆக்சிஜனேட்டரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு கன்சீவாக இருக்கும்போது உடல் ரொம்ப சோர்வாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த சுவரொட்டி எடுத்துக்கிற போது உங்களுக்கு சுறுசுறுப்பாக மேம்படுத்தும். உங்களோட இதய செயல்பாட்டவே ரொம்ப மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுவரொட்டி ஏராளமான நன்மை வழங்கினாலும் உங்களுக்கு மிதமான அளவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு நான்வெஜ்னாலும் நம்ம நல்லா குக் பண்ணி தான் சாப்பிடணும். கன்சீவாக இருக்கும்போது முக்கியமாக குக் பண்ணி தான் சாப்பிடணும். இந்த இறைச்சி உங்களுக்கு செட் ஆகுமான்றதை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மணிக்கு உங்களோட சிறுநீரக பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நம்ம கன்சீவாக இருக்கும்போது ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸ்லேயே உங்களோட ப்ளட் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு 12க்கு மேலே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். பெண்களோட மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் இந்த சுவரொட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை அதிக அளவில் எடுக்கும்போது உங்கள் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படலாம். ஆட்டு சுவரொட்டி சாப்பிட்றதுனால உங்களுக்கு வயிற்றுப்போக்கு, அலர்ஜி கூட ஏற்படலாம். செரிமானத்தை உங்களுக்கு கடினமாக்கும். சுவரொட்டியில் அதிக கொழுப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆக்கி விட்டுரும். இது 50 ரூபாலேருந்து 200 வரைக்கும் இந்த சுவரொட்டியை விற்கிறாங்க. இது கன்சீவாக இருக்கும்போது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்த பின்னாடி உங்களுக்கு தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கும் இந்த சுவரொட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சுவரொட்டியை நல்லா சுத்தம் செய்து சாப்பிடணும், நல்லா சமைச்சு சாப்பிடணும். ஏன்னா அதில் தொற்றுக்கள் ஏற்பட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்களுக்கு சுகர் இருக்குது, அது மாதிரிக்கு சிறுநீரகத்திலும் உங்கள் இதயத்திலும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை எடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.